இப்போ ஒரு கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பாரம்பரியமான பட்டு வேட்டியை கட்டிக்கொண்டு கையில் லேட்டஸ்ட் ஆப்பிள் அல்ட்ரா வாட்ச் கட்டியிருக்கும் ஒருவரை பார்த்தால் எப்படி இருக்கும்? நிஜமாவே அது ஒரு பெரிய முரண்பாடாகத்தான் தோன்றும். ஆமாம், முரண்பாடுதான். ஆனால் அதுதான் இன்று நாம் பார்க்கப் போகும் ஒரு முழுமையான வீட்டின் மையக் கருத்து. எப்போதும் புதிய விஷயங்களை கற்க விரும்பும் உங்களுக்கு இந்த ஆழமான அலசலுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு. கண்டிப்பா. இன்று நாம் ஒரு கற்பனையான வீட்டின் சுவர்களை தாண்டி ஒரு அற்புதமான கட்டிடக்கலை உலகத்திற்குள் நுழையப் போகிறோம். கரெக்ட். இதற்கான ஆதாரங்கள் எங்கிருந்து வந்தன என்று பார்த்தீர்கள் என்றால், ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் என்ற ஒரு கட்டிடக்கலை நிறுவனத்திற்கு வந்த ஒரு முழுமையான ப்ராஜெக்ட் அறிக்கைதான். அது மட்டுமில்லாமல் வாட்ஸ்அப் வழியாக வாடிக்கையாளரின் கோரிக்கை என்னவென்றால், வெளியே பார்ப்பதற்கு தெற்காசிய பாரம்பரிய கட்டிடமாக இருக்க வேண்டும், ஆனால் உள்ளே 100% நவீன சொகுசு வசதிகள் இருக்க வேண்டும். அதாவது ஒரு 2 மாடி பிரம்மாண்ட வில்லா. இது உண்மையிலே ஒரு சவாலான விஷயம். கண்டிப்பா. பழமையின் கம்பீரமும் புதுமையின் சௌகரியமும் எப்படி ஒன்றோடொன்று கைகோர்க்கின்றன என்பதைத்தான் இந்த ஆதாரங்களைக் கொண்டு நாம் இன்று விரிவாக பிரித்து பார்க்கப் போகிறோம். சரி, ஆரம்பிக்கலாம். முதலில் வீட்டின் வெளிப்புற வடிவமைப்பை பற்றி பேசுவோம். அந்த முதல் பார்வை. அந்த 9 3D படங்களில் வெளிப்புற படத்தை பார்க்கும்போதே ஒரு பிரத்யேகமான அழகு தெரிகிறது. செங்குத்தான பல அடுக்குகளை கொண்ட சுட்டமண் ஓடுகள் வேயப்பட்ட கூரை. ஆமா, அந்த தெரக்கோட்டா ஓடுகள். அதேதான். வீட்டின் முன்புறம் மிக சரியான சமச்சீரான வடிவமைப்பு. வெளிர் பழுப்பு நிறச்சுவர்கள், வீட்டைச் சுற்றி வரும் அகலமான தாழ்வாரம், அப்புறம் சதுர வடிவ கல் தூண்கள், நேர்த்தியான மர வேலைப்பாடுகள் கொண்டு கைப்பிடிகள். இதை முழுவதும் பார்க்கும்போது இது ஒரு முழுமையான பாரம்பரிய வீடு என்றுதான் நினைக்க தோன்றும். கரெக்ட். ஆனால் இதில்தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒளிந்திருக்கிறது. என்ன அது? நீங்கள் பார்க்கும் அந்த மரத்தூண்கள், சுட்டமண் ஓடுகள் எல்லாமே வெளியே போர்த்தப்பட்டிருக்கும் ஒரு அழகான போர்வை மட்டுமே. இந்த வீட்டின் உண்மையான எலும்புக்கூடு முற்றிலும் வேறுபட்டது. ஒரு நிமிடம் இருங்கள். வேறுபட்டதென்றால் என்ன சொல்கிறீர்கள்? அதாவது ஆதாரங்களில் உள்ள குறிப்புகளை உற்று நோக்கினால் வாடிக்கையாளர் மிக தெளிவாக ஒரு விஷயம் கேட்டிருக்கிறார். வலுவான அழகியல் அடையாளத்துடன் கூடிய நவீன கட்டமைப்பு பாதுகாப்பு. ஓஹோ. அது ஒரு பாரம்பரிய வீட்டை உருவாக்க வேண்டுமென்றால் அதற்கேற்ற பாரம்பரியமான லோட் பியரிங் செங்கல் சுவர்களையும் உறுதியான மரத்தூண்களையும் வைத்து அப்படியே கட்டலாமே. அது ஒரு நியாயமான கேள்விதான். பின் எதற்காக கான்கிரீட்டை உள்ளே வைத்துவிட்டு வெளியே மரத்தை வைத்து ஒரு நாடகமாட வேண்டும்? இது ஒரு நேர்மையற்ற கட்டிடக்கலை இல்லையா? நேர்மையற்ற தன்மை என்று இதை சொல்ல முடியாது. இதை ஒரு பொறியியல் சமரசம் என்று சொல்லலாம். பொறியியல் சமரசமா? புரியவில்லையே. அதாவது நீங்கள் ஒரு உண்மையான பழங்கால அரண்மனையையோ அல்லது செட்டிநாடு வீடுகளையோ எடுத்துக்கொண்டால் அவற்றின் பராமரிப்புச் செலவு மிக அதிகம். காலநிலை மாற்றங்கள், நிலநடுக்கம், கரையான்கள் போன்றவற்றிலிருந்து மரத்தையும் செங்கலையும் பாதுகாப்பது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய சவால். ஆமா, அது ரொம்ப கஷ்டமான வேலைதான். வாடிக்கையாளருக்கு 100 வருடங்களுக்கு மேல் நீடித்து உழைக்கும் ஒரு உறுதியான கட்டமைப்பு தேவைப்படுகிறது. அந்த உறுதியை கான்கிரீட் கட்டமைப்பு தருகிறது. சரி. ஆனால் அதே சமயம் கான்கிரீட் பார்ப்பதற்கு ஒரு இயந்திரத்தனமான குளிர்ந்த உணர்வை தரும். வீட்டின் முகப்பில் அந்த மர வேலைப்பாடுகளும் சுட்டமண் ஓடுகளும் சேரும்போது அது மனித மனதிற்கு தேவையான ஒரு வெப்பமான அரவணைக்கும் உணர்வை தருகிறது. அழகியலுக்காக பழமையையும் பாதுகாப்பிற்காக நவீனத்தையும் தைரியமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அருமையான விளக்கம். ஆக வெளியே ஒரு அழகான கால இயந்திரத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். சரி, இந்த பிரம்மாண்டமான வெளிப்புறத்திலிருந்து வீட்டின் இதயமான நடுமுற்றத்திற்குள் நுழைவோம். வாருங்கள், உள்ளே போகலாம். அந்த 3D படங்களை பார்க்கும்போது நிஜமாகவே பிரமிப்பாக இருக்கிறது. நடுவில் ஒரு சிறிய நீரூற்று, அதை சுற்றி நேர்த்தியாக கல்பதிக்கப்பட்ட தரை, சுற்றிலும் வரிசையாக மரத்தூண்கள், இதுடன் நேரடியாக ஒரு பெரிய வரவேற்பறை இணைக்கப்பட்டுள்ளது. ஆமாம், மிக பிரம்மாண்டமான லிவிங் ரூம் அது. அங்கே கூரையில் நுணுக்கமான மர வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய நடைமுறை சந்தேகம் வருகிறது. சொல்லுங்கள், என்ன சந்தேகம் அது? நமது பருவமழை காலத்தில் வானம் பொத்துக்கொண்டு ஊற்றும் இல்லையா? கண்டிப்பா பலத்த மழை பெய்யும். இப்படி கூரையில்லாத ஒரு திறந்தவெளி நடுமுற்றம் வீட்டின் மையத்தில் இருந்தால், அந்த பிரம்மாண்டமான வரவேற்பறையில் உள்ள நவீன சோஃபாக்கள், மர வேலைப்பாடுகள் எல்லாமே மழையில் வீணாகிவிடாதா? இவ்வளவு பெரிய திறந்தவெளி அமைப்பு வெப்பமண்டலச் சூழலுக்கு எப்படி பொருந்தும்? நீங்கள் மிகச் சரியாக அந்த புள்ளியை தொட்டீர்கள். முந்தைய காலங்களில் பல வீடுகளில் மழைநீர் உள்ளே வந்து சிரமத்தை ஏற்படுத்துவதுண்டு. ஆனால் இந்த 3D படங்களை சற்று உற்று கவனித்தீர்கள் என்றால் ஒரு விஷயம் புரியும்.
என்ன விஷயம்? அந்த நடுமுற்றத்தை சுற்றியுள்ள கூரையின் விளிம்புகள் மிக ஆழமாக சரிவாக நீட்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் மழைநீர் நேரடியாக மையத்தில் விழுமே தவிர பக்கவாட்டில் உள்ள வரவேற்பறைக்குள் சாரலாக அடிக்காது. ஓ, அந்த ஓவர்ஹேங்ஸ் அவ்வளவு பாதுகாப்பானதா? ஆமா. அது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர் குறிப்பில் நவீன கன்சீல்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் கேட்டிருக்கிறார். அதாவது கண்ணுக்கு தெரியாத அதிநவீன வடிகால் அமைப்பு. சூப்பர். எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் அந்த நடுவிலுள்ள கல் தொட்டியின் வழியாக நீர் உடனடியாக வெளியேறிவிடும். எந்த பாதிப்பும் இருக்காது. சரி, மழை நீர் வெளியேறிவிடும். ஆனால் வெயில் காலத்தில் இந்த திறந்தவெளி வீட்டை மேலும் சூடாக்காதா? ஏசி இல்லாமல் இவ்ளோ பெரிய இடத்தை எப்படி குளிர்ச்சியாக வைத்திருப்பது? இப்போ இதுல தான் ஒரு ஆச்சரியமான பொறியியல் தந்திரம் இருக்கிறது. வாடிக்கையாளரின் குறிப்பில் இயற்கையான காற்றோட்டம் மற்றும் திறந்த வெளி திட்டமிடல் என்ற வார்த்தைகள் உள்ளன. இதை ஸ்டாக் எஃபெக்ட் என்ற பொறியியலில் சொல்வார்கள். ஸ்டாக் எஃபெக்ட் சற்று விளக்கமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பா. சூடான காற்று எப்பொழுதும் லேசாக இருக்கும். அது மேல் நோக்கிச் செல்லும். பகல் நேரத்தில் வீட்டிற்குள் உருவாகும் சூடான காற்று இந்த திறந்த வெளி நடுமுற்றம் வழியாக தானாகவே மேலே வெளியேறிவிடும். ஓஹோ. அந்த வெற்றிடத்தை நிரப்ப வீட்டை சுற்றியுள்ள குளிர்ந்த நிழலான தாழ்வாரங்களிலிருந்து புதிய காற்று உள்ளே இழுக்கப்படும். நடுவில் இருக்கும் நீரூற்று இந்த காற்றை மேலும் குளிர்விக்கிறது. இந்த முற்றம் வீட்டின் நுரையீரல் போல செயல்படுகிறது. இதை கேட்கும்போதே மிகச் சிறப்பாக இருக்கிறது. இதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அந்த வரவேற்பறையில் ஒரு மிகச் சொகுசான இத்தாலியன் லெதர் சோஃபாவில் அமர்ந்திருக்கிறீர்கள். மேலே எந்த ஒரு ஏசியோ மின்விசிறியோ ஓடவில்லை. ஆமாம். ஆனால் இயற்கையாகவே ஒரு இதமான குளிர்ந்த காற்று உங்கள் முகத்தில் வீசுகிறது. காதுகளில் அந்த நீரூற்றின் சத்தம் மட்டும் கேட்கிறது. ஒரு நவீன சூழலில் இயற்கையின் அருமையான நுழைவு. அதுதான் இந்த வடிவமைப்பின் மிகப்பெரிய வெற்றி. இயற்கையான காற்றோட்டத்தை அனுபவிப்பதற்காக உங்கள் உடல் சௌகரியத்தை நீங்கள் எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை. கரெக்ட். சரி, இயற்கையான வெளிச்சம் நிறைந்த இந்த பொதுவான இடங்களிலிருந்து வீட்டின் பயன்பாட்டு மற்றும் அந்தரங்க பகுதிகளுக்கு பயணம் செய்வோம். சமையலறை மற்றும் குளியலறை. இந்த சமையலறை படத்தை பார்த்தபோது நிஜமாவே திகைத்து போனேன். மேலே பார்த்தால் ஒரு பாரம்பரிய மரக்கூரை, சுற்றிலும் பெரிய பழங்கால மர அலமாரிகள், ஆனால் நடுவில் ஒரு பெரிய சமையல் ஐலாண்டு. ஆமா, முழுவதும் நவீனமானது. அங்கே பொருத்தப்பட்டிருக்கும் ஓவன், சென்சார் வைத்த ஸ்டவ், நவீன சிங்க், எல்லாமே அதிநவீன உபகரணங்கள். இதுவரை நாம் பார்த்த முரண்பாடுகள் ஒரு மென்மையான இணக்கத்தோடு இருந்தன. ஆனால் இங்கே பழமையும் புதுமையும் நேரடியாக மோதிக்கொள்கின்றன. ஏன் இந்த நேரடி மோதல்? அந்த உபகரணங்களை சற்று பாரம்பரியமாக மறைத்து வைத்திருக்கலாமே. இங்குதான் நாம் வீட்டின் பயன்பாட்டு உளவியலை புரிந்து கொள்ள வேண்டும். சமையலறை என்பது ஒரு எந்திரம் போல செயல்பட வேண்டிய இடம். அங்கே பழமையை மட்டுமே பிடித்துக் கொண்டிருந்தால் அன்றாட வேலைகள் மிக கடினமாகிவிடும். ஆமா, அதுவும் சரிதான். வாடிக்கையாளர் வேலைப்பாட்டின் வேகத்தை எங்கும் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. அதனால்தான் ஒரு ஸ்மார்ட் கிச்சனை பாரம்பரியமான மரக்கூரைக்கு அடியில் தைரியமாக வெளிப்படையாக வைத்திருக்கிறார்கள். எந்த ஒளிவு மறைவும் இல்லை. அப்படியானால் அந்த குளியலறையை பற்றி என்ன சொல்வீர்கள்? ஒரு பக்கம் பிரேம் இல்லாத ஒரு நவீன கண்ணாடி ஷவர் அறை. அதை பார்த்தால் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் போல இருக்கிறது. ஆமா, மிக நவீனமான ஷவர் என்க்ளோஷர். ஆனால் அதன் அருகிலேயே செதுக்கப்பட்ட மரத்தினாலான பழமையான வாஷ் பேசிங் கேபினெட் இருக்கிறது. ஏதோ 100 வருட பழமையான செட்டிநாடு வீட்டிலிருந்து பெயர்த்தெடுத்து வந்தது போல ஒரு அமைப்பு. கல் பதிக்கப்பட்ட தரை வேறு. ஒரு கண்ணாடி ஷவரும் பழங்கால மர அலமாரியும் ஒரே அறையில் இருப்பது எப்படி நேர்த்தியாக பொருந்தி போகிறது. பரந்த கோணத்தில் இதை பார்த்தால் வாடிக்கையாளர் கேட்ட அந்த லக்ஸுரி மற்றும் பாரம்பரிய கட்டிடக்கலை என்ற இலக்கு இந்த அறைகளில்தான் முழுமையடைகிறது. அது எப்படி? கண்ணாடி ஷவர் என்பது தூய்மையின் உச்சக்கட்ட நவீன வெளிப்பாடு. ஆனால் கண்ணாடியும் டைல்ஸ் கற்களும் மனதிற்கு ஒரு விதமான குளிர்ந்த உணர்வை தரும். அதை சமன் செய்யத்தான் தொடுவதற்கு மென்மையான பழமையான அந்த மர வாஷ்பேசின் கேபினெட் அங்கே வைக்கப்பட்டுள்ளது. அது அந்த நவீன அறையில் ஒரு அரவணைப்பை கொண்டு வருகிறது. வாவ், அந்த முரண்பாடு ஒரு அருமையான சமநிலையை உருவாக்குகிறது என்று சொல்கிறீர்கள். கரெக்ட். அதே சமநிலை அந்த படுக்கை அறைகளிலும் பிரதிபலிக்கிறது. பிரம்மாண்டமான மர வேலைப்பாடுகள் கொண்ட கனமான கட்டில்கள், ஆனால் பால்கனிக்கு செல்லும் பெரிய நவீன கண்ணாடி கதவுகள். ஆமா, படுக்கையில் அந்த பழமையான மரக்கட்டில் ஒரு பாதுகாப்பையும் தருகிறது. அதே நேரம் கண்ணாடி கதவுகள் வழியாக வெளியே உள்ள இயற்கை வெளிச்சமும் தடையின்றி தருகிறது. அன்றாட வாழ்வின் சௌகரியங்களை சிறிதும் விட்டுக் கொடுக்காமல் அழகியலை மட்டும் பாரம்பரியமாக மாற்றியிருக்கிறார்கள். மிகச்சரியாக சொன்னீர்கள்.
சரி, பயன்பாட்டு அறைகளின் சௌகரியத்தை பார்த்த நாம் இப்போது இந்த வீட்டின் மையக் கருப்பொருளை தாங்கி நிற்கும் 2 தனித்துவமான கலைப்படைப்புகளுக்குச் செல்வோம். பூஜை அறை மற்றும் சுழல் படிக்கட்டுகள். இந்த 2 இடங்களும் தான் ஆன்மீகம் மற்றும் கட்டமைப்பின் நங்கூரங்கள் என்று சொல்லலாம். முதலில் அந்த படிக்கட்டை பற்றி கேட்போம். வாடிக்கையாளர் குறிப்பில் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான படிக்கட்டு என்று கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் 3D படத்தில் அது ஒரு சுழல் படிக்கட்டாக உருமாறியுள்ளது. ஆமாம், ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ். ஒரு பிரம்மாண்டமான மையத்துணை சுற்றி வட்டமாக ஏறும் மரத்தாலான சுழல் படிக்கட்டு. அதோடு வளைவான மரக் கைப்பிடிகள் வேறு. இதை நான் பாரம்பரிய பொருட்களால் செய்யப்பட்ட ஒரு நவீன சிற்பம் என்றுதான் ஒப்பிடுவேன். இது எப்படி சாத்தியம்? பாரம்பரிய வீடுகளின் வடிவமைப்பு என்பது பெரும்பாலும் நேர்கோடுகள், சதுரங்கள் என்றுதான் இருக்கும். ஆனால் சுழல் படிக்கட்டு என்பது ஒரு திரவத்தன்மையை வீட்டின் மையத்திற்கு கொண்டு வருகிறது. சுழல் படிக்கட்டு என்பது முற்றிலும் ஒரு நவீன காலத்தின் வடிவமைப்பு. ஆனால் அதை முழுமையாக நுணுக்கமான மர வேலைப்பாடுகளோடு செய்திருக்கிறார்கள். அருமை. ஒரு பக்கம் மரத்தை பயன்படுத்தி படிக்கட்டில் நவீன ஆடம்பரத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். மறுபக்கம் அதே மரத்தை பயன்படுத்தி அந்த பூஜை அறையை வடிவமைத்திருக்கிறார்கள். ஆமா, அந்த பூஜை அறை படம் ஒரு அற்புதமான அமைதியை தருகிறது இல்லையா? கண்டிப்பா. சுழல் படிக்கட்டில் இருக்கும் அந்த இயக்கம் இங்கே முற்றிலுமாக நின்றுவிடுகிறது. நுணுக்கமான மர வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு பெரிய மண்டபம் போன்ற அமைப்பு. மையத்தில் தெய்வம், சுற்றிலும் விளக்குகள், சலவைக்கல் தரை. இது 100% பாரம்பரியமாக இருக்கிறது. இங்கே எந்த ஒரு நவீனத்தின் சாயலும் இல்லை. ஏனென்றால் பூஜை அறை என்பது ஒரு வீட்டின் ஆன்மீக நங்கூரம். மனித மனங்கள் தொழில்நுட்பத்தில் எவ்வளவு தூரம் பயணித்தாலும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள ஒரு பழமையான பரிச்சயமான இடம் தேவைப்படுகிறது. வீட்டின் மற்ற இடங்களில் நவீனத்தின் ஆதிக்கம் இருக்கலாம். ஆனால் பூஜை அறையிலுள்ள அந்த மர வேலைப்பாடு பல தலைமுறைகளாக நாம் கடந்து வந்த பண்பாட்டை குறிக்கிறது. மிக ஆழமான சிந்தனை. சரி, இது எல்லாம் மொத்தமா தொகுத்து பார்ப்போம். கண்டிப்பா. ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸின் இந்த வடிவமைப்பு தெற்காசிய கட்டிடக்கலையின் ஆணிவேரான சுட்டமண் ஓடுகள், பெரிய தாழ்வாரம் மற்றும் நடுமுற்றம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டது. அதனை ஒரு RCC கட்டமைப்போடும் நவீன சொகுசு வசதிகளோடும் எப்படி வெற்றிகரமாக இணைத்துள்ளது என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். ஆமாம், இதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு கட்டிடக்கலையில் ஆர்வம் இருந்தால் அல்லது நீங்களே ஒரு வீட்டை வடிவமைக்கும் எண்ணத்தில் இருந்தால் பழமையா புதுமையா என்ற குழப்பம் இனி உங்களுக்கு தேவையில்லை. உண்மைதான். 2 சிறந்த கூறுகளையும் நம்மால் எந்த முரண்பாடும் இல்லாமல் ஒன்றாக இணைக்க முடியும் என்பதை இது உணர்த்துகிறது. நிச்சயமாக. இந்த ஆழமான பயணத்தை முடிக்கையில் உங்களை நோக்கி ஒரு சிந்தனையை கிளப்ப விரும்புகிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமது வீடுகள் நமது மனநிலையின் பிரதிபலிப்பு என்றால், வெளியே 200 வருட பழமையான அரண்மனை போலவும் உள்ளே 2026ஆம் ஆண்டின் அதிநவீன சொகுசுடன் ஒரு வீட்டை நாம் வடிவமைக்கிறோம் என்றால், அது நிஜமாகவே வரலாற்றை பாதுகாக்கும் முயற்சியா? ஒரு நல்ல கேள்வி. அல்லது நமது அதிநவீன யாந்திரிகமான வாழ்க்கையை மூடி வைக்க வரலாற்றை ஒரு அழகான போர்வை போல நாம் பயன்படுத்துகிறோமா? கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள். இந்த சிந்தனையோடு இன்றைய விரிவான விவாதத்தை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து கற்போம்.